வணக்கம் உறவுகளை. தமிழ் தேசியம் தமிழர் நிலத்தில் வெல்ல வேண்டும். ஈழத்தில் தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும். இலங்கையிலே ஒரு தமிழன் முதலமைச்சராக முடியவில்லை. தமிழகத்திலே கூட தமிழர்கள் முதலமைச்சராயிருக்காங்க. ஆனால் நிரந்தர முதலமைச்சராக ஆக முடியவில்லை. எங்கிருந்தோ அடம் பிடித்து கொண்டு தமிழர் நிலத்தில் இது திராவிடர் நாடு, இது திராவிடர் நாடு. எப்பா எங்களால் முடியல. எங்கிருந்தோ வந்து இங்கே தமிழ்நாட்டில் என்னடா இது, யார் விட்ட சாபமடா இது, ஒன்றும் புரியல. எப்படா வந்தாங்கன்னு தெரியல. இங்கே வந்துட்டு 50 வருஷமா இது திராவிடர் நாடு, திராவிடர் நாடு. திராவிடன்னா என்ன? இது தாண்டா திராவிடன். கர்நாடகாவை சேர்ந்த பெரியார், தமிழகத்தில் தந்தை பெரியார். என்னடா இது? கேட்பதற்காது கூசுது கூசுது கூசுது. ஏன் வஉசி இல்லையா? கப்பலோட்டி தமிழன் வஉசி இல்லை, சிதம்பரனார் பிள்ளை இல்லை, கக்கன் இல்லை, தீரன் சின்னமலை இல்லை, ராஜராஜ சோழன் இல்லை. இதே மாதிரி நிறைய தலைவர் இருக்கிறாங்க. தேவரையா இல்லையா? இப்படி இருக்கும் பொழுது எவனோ ஒரு ஆள் தமிழகத்தின் தந்தை எப்படி ஆக முடியும்? கேள்வி. இறைவா, தமிழர்களும் என்ன பாவம் செய்தார்கள் என்று தெரியவில்லை. ஈழத்தில் சிங்களிடம் மாற்றிக்கொண்டு தமிழர்கள் முடிக்கிறார்கள். தமிழகத்தில் திராவிடனிடம் மாட்டிக்கொண்டு திராவிடன் 50 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. இப்போ திராவிடன் 2 ஒரு விஜய் வரார். சிங்களர்கள் இயக்குனர்கள், விஜய் தயாரிப்பாளர். இந்த கட்சியினுடைய குறிக்கோளே இதுதான், இதே தான். ஏன்னா கோத்தபாய ராஜபக்சோ விஜய் கட்சி ஆரம்பித்ததுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கார். பின்னாடி இயக்குநர்களாக இயக்கக்கூடியவர்கள் திமுகவும் சிங்களர்களும் விஜயை. எத்தனை பேரிடா இந்த தமிழ்நாட்டை கூறு போடுவீங்க? ஆரியம் வரான், திராவிடம் வரான், திராவிடன் 2 வரான். எத்தனை பேரிடா கூறு போடுவீங்க? தமிழ்நாட்டில் ஒரு ஆண்மகன் கூட கட்சி ஆரம்பிக்கலையா? என்ன தமிழர்கள் செத்து போயிட்டாங்களா? என்ன? ஓடுங்கடா எங்கள் நாட்டை விட்டு, கொடுமைப்படுத்தாதீங்கடா. டெய்லி நியூஸை பார்க்க முடியல. அவர் யோக்கிய மாதிரி அவர் இவர் மேலே குறை சொல்வார், இவர் யோக்கிய மாதிரி அவர் மேலே இவர் குறை. யாராய் அயோக்கியனா? இதில் யோக்கியனா எல்லாருமே யோக்கியம். எங்கள் நிலத்திலே கூறு போட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். தமிழர்கள் அடிமைகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எப்பொழுது என் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், என் நிலம் எப்பொழுது மீட்டெடுப்போம், விவசாய நிலத்தை மீட்டெடுப்போம், இயற்கை வளத்தை மீட்டெடுப்போம். ஒன்றும் புரியல. தமிழர்களை சிந்திக்க விடாமலே இந்த ஹோமா ஸ்டேஜும்பாங்கள்ல, அதே மாதிரி இந்த திராவிடர்களும் ஆரியர்களும் வைத்துள்ளார்கள், சிங்களர்களும். இது தெரியாம சில தமிழர்கள் ஓட்டை வித்து நாட்டை கெடுக்கிறானுங்க. பரதேசிங்க ஓட்டை வித்து நாட்டை கெடுக்கிறானுங்க. தமிழன் ஒற்றுமை இல்லடா. தெரியும், ஆரியனுக்கும் தெரியும், திராவிடனுக்கும் தெரியும், சிங்களனுக்கும் தெரியும். அதனால தான் இங்கே அவனுங்க கூறு போட்டுட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டை. பார்த்தாச்சு, இந்த ஆட்சியெல்லாம் பார்த்தாச்சு. எனக்கு போர் அடிக்குது, தூணி இருக்கு. உங்களுக்கு இல்லைனா போடுங்கடா. இன்னும் இவனுங்களே வரட்டும். பழையபடி பாலியல் தொல்லை, கொலை, கற்பழிப்பு, படித்திளைஞர் வேலைவாய்ப்பில் சாராய தேசமாக மாறட்டும். எல்லாம் நடக்கட்டும்டா. அடுத்த என் பையனும் புலம்புட்டும்டா. போடுங்கடா.